வணக்கம். தேர்தல் முடிஞ்சிடுச்சே அப்படின்னு நாம ஹாயாலாம் உட்கார முடியாது. ஏன்னா இதுக்கு மேல ஒரு பெருங்கடமை, பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாகிற வரைக்கும் இந்த வாக்குச்சாவடியிலிருந்து பத்திரமாக கொண்டு செல்லப்பட்ட எந்த இடத்துல பத்திரமா கொண்டு போனாங்கன்னு தெரியாது. ஏன்னா அதையும் நான் சொல்றேன். இப்படி கொண்டு செல்லப்பட்டவைகள் பாதுகாப்பாக கல்லூரிகள்ல வைக்கப்பட்டிருக்கும். 7 அடுக்கு பாதுகாப்பு, 14 அடுக்கு பாதுகாப்புலாம் சொல்லுவாங்க. ஆனா அதுல அவ்வளவு உள்ளடி வேலைகள் நடக்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சிருக்கோம். நாம எல்லாருக்குமே தெரியும். நாம இதுல பெரிய போராட்டமே நாம போராடி இருக்கோம்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்முடைய வாக்குகள் பல பறிக்கப்பட்டது இந்த சந்தர்ப்பங்கள்ல தான். அதனால இந்த காணொலியில நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, இந்த 10 நாட்களும் இந்த அதிமுக திமுக என்ன செய்யும்னா, பேய் மாதிரி அந்த வாக்கு பெட்டிகள் இருக்கக்கூடிய கல்லூரிகளை கழுகு மாதிரி சுத்திட்டே வருவாங்க. ஒற்றை காரணம் என்னன்னா, தங்களுடைய வாக்குகளை பாதுகாக்கவும் மற்ற வாக்குகளை எப்படியாவது திருடணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கம் தான் அதுல இருக்கணும். இதுல அதிமுகவும் திமுகவும் இணையா போட்டி போட்டு அதுல அவங்க ரொம்ப புரிந்துணர்வோட ரொம்ப ஒற்றுமையோட இந்த கழுகு பார்வையோட கழுகு மாதிரி எப்படி இந்த பிணத்தை பார்த்தா கழுகு வட்டம் போட்டுக்கிட்டே இருக்குமோ அது மாதிரியே அந்த இடத்தையே வட்டம் போட்டு அதுல பாய போட்டு உறங்குவாங்க. ஏன்னா ஏதாவது கோல்மால் பண்ணி மற்ற வாக்குகளை திருடிட முடியாதா? அரசு உதவியோட, அரசுனா தேர்தல் ஆணையம் தானே இப்ப அரசு. இந்த தேர்தல் ஆணையத்தின் உதவியோடையே வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர்கள் உதவியோடையே நாம எதையாவது பண்ணிட முடியாதா? பெட்டிகளை மாத்திர முடியாதா? அதாவது போலி வாக்கு பெட்டிகளை கொண்டு வச்சிருவாங்க. திமுகவுக்கே வாக்கு போடப்பட்ட பெட்டிகள், அதிமுகவுக்குனே வாக்கு போடப்பட்ட பெட்டிகள்னு இவங்க தயார் நிலையில வச்சிருப்பாங்க. இதை எடுத்து மாத்துவாங்க. எங்க அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வாக்குச்சாவடியில உட்கார்ந்துருக்க அவங்களுடைய அள்ளக்கைகள் மூலமாக யாருக்கு அதிகம் வாக்கு விழுந்திருக்குங்கிறது ஓரளவுக்கு அவங்களால இந்த பெட்டியில இது கணிசமா விழுந்திருக்கு, இந்த வாக்குச்சாவடியில இந்த பெட்டியில இவர்களுக்கானது கணிசமா இருக்கு, இது நம்மளோட வாக்கு வங்கியை பாதிக்கும் அப்படின்னு தெரியும் போது அந்த பெட்டி மாத்துறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஒண்ணும் பண்ண முடியலன்னா அந்த பெட்டியை உடைச்சு சுக்குநூறா கூட ஆக்கிடுவாங்க. எதேச்சியா ஒரு என்ன சொல்றதுன்னா விபத்துல அது உடஞ்ச மாதிரியும் எரிஞ்ச மாதிரியும் காட்டுறதுக்கெல்லாம் அவ்வளவு பக்கா பிளானோட அதுல பெட்டி படுக்கையோட படுத்திருப்பாங்க. இதுல அதிமுகவும் திமுகவும் உடன்பட்டு போவாங்க. சரி, நீங்க அப்ப இத்தனை பெட்டி இப்படி பண்ணீங்கன்னா எனக்கு இத்தனை பெட்டியை நீங்க பண்றதுக்கு விடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி இது செய்வாங்க. என்னங்க பொய்யா புழுகுறீங்க, அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, போன இடைத்தேர்தல் தான் ஏதோ நினைக்கிறேன், ஒரு வாக்கு பெட்டி வச்சிருந்த வாக்கு இயந்திரங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கல்லூரியும் அந்த வளாகத்துக்குள்ள அந்த அறைக்குள்ள ஒரு வட்டாட்சியர் சம்பந்தமே இல்லாம நள்ளிரவுக்கு போய் திறந்த சிசிடிவி காட்சியில் வந்தது. இன்னைக்கு அந்த வட்டாட்சியர் நல்ல பதவி உயர்வு பெற்று கூட சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் எந்த வட்டாட்சியராவது மாவட்ட ஆட்சியராவது அலுவலகத்துல 12 மணிக்கு நீங்க இருந்து பாத்திருக்கீங்களா? கோப்புகளை புரட்டி பார்த்திருக்கீங்களா? நல்ல காலத்திலேயே கொடுக்கப்பட்ட நேரத்திலேயே அவங்க நீங்க கொடுக்குற மனுவையோ நீங்க கொடுக்குற கோப்புகளையே பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. கண்ணை மூடிட்டு அவங்களா நினைச்ச ஒரு 10 கையெழுத்த போட்டு விடுவாங்க. இதெல்லாம் எப்படி தெரியும் கேட்காதீங்க. நான் மாவட்ட ஆட்சியர்களை சந்திச்சு நிறைய மனுக்கள் கொடுத்திருக்கேன். குழந்தைகள் நலனுக்கான ஆணைகள் பிறப்பிக்கிறதுக்கு உண்டான அத்தனை அம்சங்களுக்கும் நான் மாவட்ட ஆட்சியர்களை என்னுடைய பணிக்காலத்துல சந்திச்சிருக்கேன். என்னுடைய கோப்புகள்லாம் கிடப்புலதான் போட்டிருந்திருக்காங்க. எந்த நடவடிக்கையும் இல்லாம வாங்கி வச்சிருக்காங்க. கொண்டு தாராங்களேன்னு கூட இப்படி புரட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களும் வட்டாட்சியர்கள் தான் நம்ம நாட்டுல இருக்காங்க. அந்த திமுக அதிமுக மாதிரி தான் வேலை செய்வாங்க. அப்போ நடுராத்திரி வட்டாட்சியருக்கு அங்க என்ன வேலைன்னு நாம கேட்டோம். ஆனா பொதுமக்கள் கேட்டோம். இந்த அரசு கேட்டுச்சா? தேர்தல் ஆணையம் கேட்டுச்சா? இதற்கு சம்பந்தப்பட்டவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முழு அதிகாரம் பெற்றவங்க கேட்டாங்களான்னா இல்ல. நான் சொன்ன மாதிரி இந்த வட்டாட்சியர் இன்னைக்கு ஓய்வூதியம் வாங்கிட்டு கூட ஹாயா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, முழு பலனையும் அனுபவிப்பாங்க. அதனால இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இந்த அதிமுக திமுகக்குள்ள உடன்பாடுதான். இப்போ திமுக மட்டும் தான் இதுனா அதிமுக வட்டாட்சியர் வரும்போதே எதிரி குதிச்சு சண்டை போட்டிருக்கும். இவங்களுக்குள்ள பேசி ஒரு உடன்படிக்கையோட இருக்கிறதுனாலதான் இவங்க தயவுல இல்ல, இவங்க எல்லாம் பண்ண ஏற்பாடுல தான் இந்த வட்டாட்சியரை உள்ள வருவாங்க. அதனால நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு நான் சொல்றது என்னன்னா, முடிஞ்சவங்க தம்பிகள் என்ன செய்யுங்கன்னா, இந்த பெண்கள் தங்கைகள் எல்லாம் பாய விரிச்சுட்டு அந்த கும்பல் கூட அந்த ஆபாச கும்பல்கள் கூட உட்கார்ந்துருக்கலாம் முடியாது நடுராத்திரி. அதனால கொஞ்சம் முடிஞ்சவங்க அந்தந்த தொகுதிகள்ல வாக்கு இயந்திரங்கள் எங்கெங்க இருக்கோ, எங்க பாதுகாக்கப்பட்டிருக்கோ அங்க உங்களுடைய ஒரு 10 நாள் பொன்னான நேரத்தை செலவழிச்சீங்கன்னா கண்டிப்பா வாக்குகள் பறி போவதை தடுக்கலாம். இந்த 10 நாளைக்குள்ள திருடப்படும் வாக்கு பெட்டிகளை காப்பாத்தலாம். அதனால எத்தனை பேர் இந்த காணொலியை பாப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா பார்த்த கொஞ்சம் பேராவது இதை பகிர்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் எப்படி இந்த 6 மாத காலம் 3 மாத காலம் 1 மாத காலம் உங்களுடைய சம்பளத்தை உங்களுடைய சம்பளத்தை விட்டுட்டு வந்தீங்க, உங்களுடைய உழைப்பை முழுசா போட்டீங்க. என்ன சொல்றது, பெரிய பெரிய வேலைகளை விட்டுட்டு வந்தவங்க எல்லாம் எனக்கு தெரியும். காது கேட்கவே சொல்லியிருக்காங்க, கம்பெனியை விட்டு வந்துட்டேன், இனி இன்னொரு, அதாவது தேர்தல் முடிச்சுட்டு ரிசல்ட் வந்த உடனே வேலை தேடி வேற கம்பெனிக்கு போயிருவாங்க.
மொத்தமா அந்த வேலையை விட்டுட்டு வந்து தேர்தல் வேலையை பார்த்துட்டு திருப்பி எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டது உண்டா? யார் தங்கச்சி கல்யாணத்துக்கு கூட லீவ் எடுக்காதவங்க எல்லாம் உண்டு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு அந்த சம்பளத்திலயும் அந்த வேலையிலயும் பயங்கரமா இருப்பாங்க. மத்தியானம் வரைக்கும் போயிட்டு வரவங்க எல்லாம் உண்டு. அப்படிப்பட்டவங்க தங்களுடைய இனத்துக்காக, தங்களுடைய தமிழ்நாட்டுக்காக, தங்களுடைய உறவுகளுக்காக எப்படியாவது நல்லது நடந்துராதா அப்படிங்கிற ஒரு வேட்கையில வேலையே விட்டுட்டு புதுசா வேலை தேடுவாங்க. அப்படிங்கிறத 2-3 பேர் வேலையை விட்டுட்டு வந்தது நேரடியாவே எனக்கு தெரியும். இது தமிழ்நாடு முழுக்க முழுக்க நடக்கும். இனி வாக்கு எண்ணும் போது தயவு செய்து உறவுகள் வந்து அந்த பொறுப்புல இருக்கிறவங்க, ஏற்கனவே வாக்குச்சாவடி முகர்வர்களா இருப்பீங்க தான், அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கட்டாயம் நின்று நம்முடைய வாக்குல சரியா எண்றாங்களா காட்ட சொல்லணும். நீங்க ஒழுங்கா காட்ட சொல்லணும். ஏன்னா முன்னாடிதான் நமக்கு வந்து வாக்குச்சாவடி முகவர்கள் பற்றாக்குறை இருந்தது. ஒருத்தர் எங்கேயாவது ஒரு புத்திர ஒருத்தர் நிப்பாங்க, அவங்க வெளியேற டைம் பார்த்து நம்முடைய வாக்குல எண்ணாமலாம் விடுவாங்க. இப்ப அது வந்து சாத்தியமே இல்லை. இதுவும் திமுக அதிமுகவோட உடன்பாடுல தான். நீ எனக்கு ஒரு 5% எக்ஸ்ட்ரா தருவியா, எனக்கு ஒரு 5% எக்ஸ்ட்ரா தருவியா, அப்பதான் நம்ம கமுக்கமா வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்காதுன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. ரொம்ப கள்ள ஓட்டு இஷ்டத்துக்கு போட முடியும் திமுகவாலனா, இதெல்லாம் பண்ண முடியாதா? கள்ள ஓட்டு போடுறதுக்கு யார் உறுதுணையா இருக்காங்க? அங்க வேலை பாக்குற அந்த ஆசிரியர் பெரும்பணியை விட்டுட்டு இங்க வந்து வாக்குச்சாவடியில உட்காந்துட்டு வேலை பாக்குறாங்களே, அவங்க தான் கண்டு காணாம இருக்காங்க. எத்தனை கள்ள ஓட்டுகள் போடும் போது அவங்க தடுத்தாங்களா? அந்த ஏவல் துறை பார்த்துட்டு தான் நிக்குது. ஒரு வயசான அம்மா இந்த தருதலைகளுக்கு ஓட்டு போடுறதுக்கு வந்திருக்கு. அது வந்து ஏதோ உதவி கேட்ட உடனே அங்க இருந்த ஒரு பொறுப்பாளர் வந்து போய் திமுக அமைக்கி விட்டுருக்காரு. நடந்திருக்கா இல்லையா? இது சாத்தியம். இதை வந்து எந்த தேர்தல் அதிகாரிகள் யாராவது தட்டி கேட்டாங்களா? அங்க உள்ள உட்கார்ந்து இருக்காங்களே வாக்குச்சாவடியில ஆசிரியர் பெருமக்கள், அவங்க எல்லாம் மனசாட்சிப்படி தடுத்தாங்களா? ஆமன் சாட்சி சொல்லி அந்த பொறுப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க இதுவா இருந்தாங்களா? கண்டுக்கவே மாட்டாங்க. இதே பிரகஸ்பதிகள் இந்த பெரும் பணியில இருக்கக்கூடிய பெரும் கடமையாளர்கள் தான் வாக்கு என்ற இடத்துலயும் வந்து உட்கார்ந்துக்கிட்டு வாக்கு எண்ணுவாங்க. அப்படியே ஆளுங்கட்சிக்கும் எடப்பாடி கட்சிக்கும் சாதகமா அத்தனை வேலையும் பார்ப்பாங்க. அதனால தயவு செய்து அந்தந்த பொறுப்பாளர்கள் வாக்கு எண்ணும் போது கண்கொத்தி பாம்பா பார்க்க வேண்டிய வேலை நமக்கும் இருக்குது. கண்ணுல விளக்கணை விட்டுட்டு வேலை பார்க்கணும் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நாம தீவிரமா வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த வாட்டி நம்மள வந்து ஆளே இல்லைன்னு சீக்கிரத்துல ஏமாத்த முடியாது. அதுக்குதான் அண்ணன் வந்து நம்முடைய வாக்குச்சாவடியை வந்து பலப்படுத்துறதுக்கு எவ்ரி பூத் 10 யூத் அப்படிங்கறத சொல்லி ஆளுகளை போட்டு ஓரளவுக்கு ஒரு சில இடங்களை தவிர ஒரு 90-95% இடங்களுக்கு தேவையான அளவு ஆட்கள் இருக்காங்க. அந்த ஆட்கள் அப்படி விவேகத்தோடும் வீரத்தோடும் போய் நிக்கணும். நாம நின்னாதான் இன்னைக்கு இந்த தவக்கல கட்சி அமைச்சர் சேகர் பாபுவே எதிர்த்து கேள்வி கேட்குதுன்னா அதெல்லாம் நம்மளை பார்த்து கத்துக்கிட்டதுதான். நம்ம கொடுத்த உரம் தான். அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த உரமும் தைரியமும். நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு கனிமவள லாரியை நிப்பாட்டிக்கிட்டு உயிரை போனாலும் நிப்பேன்னு நிக்குது இல்லையா? பெரிய பெரிய மனோ தங்கராஜ் அமைச்சரா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, கேள்வி கேட்பேன்ட்டு அடிச்சு தூக்குது இல்லையா? இதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு தாவேக்கா சேகர் பாபு அமைச்சரை பார்த்து கேள்வி கேட்குது. அந்த அளவுக்கு நாம எல்லாத்துலயுமே முன்னோடியா ரோல் மாடல் பாங்கலையா அப்படி இருக்கிறோம். நாம அச்சாரம் போட்டு வைக்கிறதுலதான் தாவேக்கா தப்பி பழச்சி தடுக்கி நம்ம கயிறை பிடிச்சிக்கிட்டு தான் அது நம்மளை தாண்டி ஓடிடலான்னு பாக்குது. அதனால உரமா போய் நின்று நாம நின்னோம்னா கண்டிப்பா அது முழுக்க முழுக்க மேக்சிமம் நேர்மையா நடைபெறும். அப்படி நடைபெறாத பட்சத்துல நாம தட்டி கேட்போங்கிற பயம் உங்களுக்கு இருக்கும். ஏதோ ஒண்ணு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய வாக்களை காப்பாற்றணும். நமக்கு அவருடைய வாக்களை எடுக்கக்கூடிய எண்ணமும் இல்ல, நம்ம பறிக்கிற எண்ணமும் இல்ல. அப்படின்னாதான் அண்ணன் சொல்ற மாதிரி வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தருவேன், வீட்டுக்கு ஒரு வீடு கீழ் மாடி கட்டி இருந்தீங்கன்னா மேல் மாடி கட்டி தருவேன் அப்படின்னு இலவசங்களை அறிவிச்சு நாம வாக்களை அறுவடை பண்ணியிருக்கலாமே. நாம அதை செய்யவே இல்லையே. நம்ம கொள்கையில இருந்து கொஞ்சம் கூட பின்வாங்கலையே. இலவசங்கிறது சோம்பேறியாக்கும். இலவசம் வந்து முதல்வரோட இலவசம் கொடுக்கறது, பணம் கொடுக்கறது முதல்வரோட வேலை இல்ல அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சிருக்கிறதுனால நமக்கு அடுத்தவங்களோடது எதுவுமே தேவையில்லை. ஆனா நம்முடைய வாக்குகள் நம்முடையதையும் பறி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கறதுனால அந்த வாக்கு என்றனாலும் நல்ல கவனமா நல்ல தயாரா எதிர்கொள்றதுக்கு தயாரா இருங்க. இந்த 10 நாளும் யார் யாரெல்லாம் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட முடியுமோ உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்க. அதே மாதிரி ஒண்ணு எனக்கு சொல்லணும்னு தோணுது. இந்த பரப்புரையின் போது கவனிச்ச சில விஷயங்கள் வந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அது பேசி பிரயோஜனம் இல்ல, தேர்தலே முடிஞ்சிடுச்சு. ஆனா சில மக்கள், அதாவது மக்கள் எவ்வளவு முட்டாள்தனமா இருக்காங்க. சின்ன குழந்தைகள் மனசுல கூட எப்படி நஞ்ச விதைச்சு வச்சிருக்கு இந்த நடிகை அரசியல் அப்படிங்கிறத வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வெளிப்படுத்துறேன். நிறைய இடங்கள்ல என்ன செய்வாங்கன்னா, நாம பரப்புரைக்கு வாரோம்னு தெரிஞ்ச உடனே ஒரு இடத்துல கொஞ்சம் பிள்ளைங்களை, அதாவது இது எல்லா ஏரியாக்களையும் நடக்காது, இந்த கூட்டமா இருப்பாங்க இல்லையா, கொஞ்சம் பின்தங்கிய குடும்பங்கள் அந்த இடங்கள் இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய பசங்கள்கிட்ட சாக்லேட்டை கொடுத்துக்கிட்டு இல்ல ரூபாயை கொடுத்துக்கிட்டு அவங்க வரும்போது டிவிகேன்னு கத்தணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம பக்கத்துல போகும்போது 10-15 பசங்க குத்தாட்டம் போடும் டிவிகேன்னு கூப்பிட்டு. ஏன்னு கேட்டா ஒரு பையன் சொல்றான், எங்களுடைய வேட்பாளர் அருண் அவர் வந்து கேக்குறாரு, ஏன்பா நடிக்கிறத பாத்தீங்க சரி சந்தோஷப்பட்டீங்க, ஆனா அவரை போய் தலைவராக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி என்ன விஜய் பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டா, சீமானனை எவ்வளவு பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்னா,
சீமானன் என்ன பண்ணிட்டாரு? அவர் ஒரு 3 படம் தான் நடிச்சாரு. எங்க விஜய், தளபதி விஜய் 100 படத்துக்கு மேல நடிச்சிருக்காரு தெரியுமா அப்படிங்கிறாரு. அப்ப அவன் அறிவை பாருங்களேன். நான் அதிக படம் நடிச்சா அவன் முதல்வர் ஆகணுமா? 3 படம் நடிச்சதுனால அண்ணன் சீமான் அவருக்கு தகுதி இல்லையாம். தகுதியை எந்த அளவீட்டில் அளவிடுறாங்க? பெருசும் இப்படிதான் அளவிடுது. மருத்துவத்துக்கு படிச்சதும், வழக்கறிஞருக்கு படிச்சதும், பொறியாளருக்கு படிச்சதும், படிச்ச மேதாவிகளும் இப்படிதான் அளக்குது. சின்ன சிறுசுகளும் இப்படிதான் அளக்குது. அதிக படத்துல நடிச்சா தலைவர் ஆகிடணும், கொஞ்சம் படத்துல நடிச்சா அவர் என்னத்தை செஞ்சாரு? அப்போ 15 வருஷமா மக்கள் பிரச்சனைக்காக நின்னதெல்லாம் பெருசு இல்லையா? எத்தனையோ நாசகார திட்டத்தை தடுத்ததெல்லாம் பெருசு இல்லையா? அதுங்க மனசுக்குள்ள புகுத்தப்பட்டதெல்லாம் அதிக படங்கள் நடிச்சிருக்காரு. அதான் சேவையா. இவர் அதிகமா படம் நடிச்சு சேவை செஞ்சிருக்காராம். வீட்டுக்கு ஒரு பைக் தருவாரு அப்படின்ட்டு. 100 கோடி 1000 கோடி சம்பாதிக்கும் போதே எறும்புக்கு கூட ஒரு அரிசி துண்டு போடாத இவரு இனிமே முதல்வராகி பைக் கொடுப்பாருன்னு ஒரு கூட்டம் நம்பிட்டு இருக்குது. எங்களுடைய வேட்பாளர்லாம் கரெக்டா அதை பேசி பார்ப்பாங்க. ஆனா அந்த மண்டைகளுக்கு ஏறாது. என்ன சொல்லுவாருன்னா, அப்பா தம்பி, நீங்க ஒரு பைக்கு நீங்க சம்பாதிச்சு வாங்கிடலாம், நீங்க ஒரு காரு சம்பாதிச்சு வாங்கிடலாம், உங்களுக்கு ஒரு வீடு கட்டணுமா, உயிரை கடுத்து உழைச்சி நம்ம என்ன செஞ்சிடலாம், நமக்கான வீடை நம்ம சம்பாதிச்சுக்கலாம். ஆனா உன் வீட்டுக்கு ஒரு ரோடு வரணும். நீ ஒரு ரோட்ல பயணிச்சு சாலை போட்டு வரணும்னா சாலை வேணும். அந்த சாலையை நீ ஒரு வீட்டுக்குன்னு தனியா போட முடியுமா? உன் வீட்டுக்கு வர்றதுக்காக நீ ஒரு சாலையை முழுக்க போட முடியுமா? முடியாது. உன் வீட்டுக்கு மின் இணைப்பு வேணும். நீ உனக்குன்னு தனியா ஒரு மின்சாரத்தை உண்டாக்கிட முடியுமா? இப்ப வேணா சோலார் பவர்னு ஒண்ணு இருக்குது. அந்த சூரிய மின் தகடு மூலமா தனியா அவங்கவுங்க தகடுகள் பதிச்சிருக்காங்க. ஆனா நமக்கு ஒரு மின் இணைப்பு வேணும் அப்படின்னா நாமளே மின் இணைப்பு கொடுத்து நாமளே சிக்கி முக்கி கல்ல உரசியா மின்சாரம் வர வைக்க முடியும். அதுக்கு மின்சாரத்துறையை நாடணும், அந்த ஃபைல் கோப்புகள் நகரணும், அவங்க அளவிட பார்க்கணும், ஏற்புடையதான அனுமதி தரணும். எவ்வளவு வேலை இருக்கு. அது ஒரு நிர்வாகம். அடுத்தது நம்ம ஒரு சொத்து வாங்குறோம், நாமளே ஒரு பத்திரத்தை வாங்கி நாமளே அந்த சொத்தை வாங்கிட்டேன்னு எழுதி பதிக்க முடியாது. அதுக்கு ஒரு அரசு நிர்வாகத்துறையை அணுகணும், அங்க போய் பதிக்கணும், அதுக்கான பணத்தை கட்டணும், நமக்கு உரிமையாக்கணும். இப்படி அடுத்து குடிதண்ணீர் நமக்கு வேணும்னா முன்னாடி கிணறு வச்சு அவங்க குடிதண்ணீரை எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு வாய்ப்பு இல்லை, எல்லா இடத்துலயும் கிணறு வெட்ட முடியாது. அப்போ நம்ம அரசாங்கத்தை நம்பி இருக்க வேண்டியதா இருக்கு. நம்ம ஒட்டுமொத்த ஊருக்கும் ஒரு தண்ணி வேணும்னா அது ஒற்றையால் நம்மளால அந்த இணைப்பை கொடுக்க முடியாது. அப்ப நம்ம குடிநீர் வாரியத்தை நம்பி இருக்க வேண்டியது இருக்கு. இப்படி நம்மளால பெருசா செய்ய முடியாத ஒட்டுமொத்த ஊருக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நாம தனி மனிதனால எது செய்ய முடியாதோ அதை செஞ்சு தரதுக்கு தான் முதல்வரும் அமைச்சர்களும் நம்மகிட்டே சம்பளம் வாங்கிட்டு நமக்கு வேலை பார்த்துட்டு இருக்க வேலைக்காரர்கள். அவர்கள் நமக்கு இந்த இதெல்லாம் சாலை போட்டு தரணும், குடிதண்ணீர் தரணும், கல்வி தரணும், அதை தரணும், இதை தரணும்னு நிர்வாகத்தை கவனிப்பதற்காக நம்மிடமே பணத்தை வாங்கிக்கிட்டு நமக்காக வேலை செய்யும் வேலையாட்கள் தான். இன்னைக்கு அதை அப்படி வேற மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. நாம அடிமை மாதிரியும் அவர்கள் நமக்கு எஜமானன் மாதிரியும் மாத்தி வச்சிருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. இப்படி இருக்கும்போது இந்த நிர்வாகத்தை செய்யறதுக்கு தான் நாம முதல்வர்களை தேர்ந்தெடுக்கிறோமே தவிர பைக்கு, காரு, சைக்கிள், தங்க நகை இது எல்லாமே நாம வாங்கிடலாம். ஒரு தற்கொலை சொல்லுது, இவரும் இலவசம் தானே சொல்றாரு, அவங்களும் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, அவங்களும் காசு கொடுக்கறேன்னாங்க, இப்ப விஜயும் காசு தானே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும் போது அவங்க எல்லாம் அரசு பணத்தை எடுத்து கொடுக்குறாங்கன்னா எங்கன்னா அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குறாரு. கணக்கு காட்ட சொல்லுங்க பாப்போம். பாக்கெட்ல இருந்து இது வரைக்கும் மக்களுக்கு எடுத்து கொடுத்தத கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் பண்ண சொல்லுங்களா, ஆவணப்படுத்த சொல்லிருங்க பாப்போம். கொடுத்த ஒரு 5 பைசா கணக்கு மட்டும் காட்ட சொல்லுங்க பாப்போம். அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு எதுக்கு முதல்வரா வரணும்? அது என்னைக்கு அவரு 30 வருஷமா கொடி கட்டி பிறந்திருக்காரு, பீக்ல இருந்திருக்காரு, உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காரு. அந்த சம்பாத்தியத்துல கொடுக்க வேண்டியதானே? அந்த சம்பாத்தியத்துல கொடுத்திருந்தாருன்னா இப்ப நம்பலாம், ஆமா இவர் இதுதான் செய்ய போறாருன்னு. சம்பாதிக்கும் போதெல்லாம் கொடுக்காதவரு இனிமே முதல்வராகி அவருக்கு பணத்துல ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து உங்களுக்கு தருவாரு. இருக்கிறதே அவருக்கு கணக்குல 600 கோடி. ஆனா அவர் வீட்டுக்கு ஒரு பைக்கும் 4000 வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு 4000 கொடுப்பாராம், 2500 கொடுப்பாராம். தாய்மாமை சீருன்னு 1 பவுனுக்கோ 1 கிராமுக்கோ 2 கிராமுக்கோ கொடுப்பாராம். கல்யாண சீருன்னு 1 கிராமுக்கோ 2 கிராமுக்கோ கொடுப்பாரு. அது போகுது 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி அளவீடுல. பிறகு எப்படி அவர் பாக்கெட்ல இருந்து கொடுத்தாலும் 600 கோடி ஒரு மாசத்துக்கே காலி ஆயிருமே. ஒரு எங்க இருந்து எடுப்பாரு? கிட்னி வித்து கொடுப்பாரா? அதாவது கிட்னி என்ன தங்கத்திலே செஞ்சிருக்கு, பிளாட்டினத்துல செஞ்சிருக்கா? இல்ல இதயத்தை வித்து கொடுப்பாரா? இதயத்தை வித்துட்டாரு, மூளை இல்ல, வேலைக்கு ஆகாது. எடை போட்டா கூட 5 பைசா கொடுக்க மாட்டான், காயலங்கடைக்கு போட்டா கூட மூளை எடுக்க மாட்டான். ஏன்னா உள்ள ஒண்ணும் கிடையாது. இருக்கக்கூடிய கைய கால எலும்ப உடைச்சான தங்கத்திலையும் பிளாட்டினத்திலையும் அப்படியே மதிப்பிற்குரிய உலோகத்தாலையா செஞ்சிருக்கு. அதை வித்து அவரு உங்களுக்கு தோலை உரிச்சு உங்களுக்கு நான் தாரேன்னாரு. அந்த தோல் என்ன பெரிய இது பயங்கரமான விலை மதிப்பற்ற ஒரு பொருளாலையா செஞ்சிருக்கு, அதிசய பொருளாலையா செஞ்சிருக்கு. அவருக்கு தோல் ஒரு 100 லட்சம் கோடி போகுமா? ஒரு கிராம் 100 லட்சம் கோடி போகுமா? கொஞ்சம் கொஞ்சமா போட்டு உங்களுக்கு இதெல்லாம் தருவாரோ? இப்படி சுரண்டி எடுத்து போட்டு உங்களுக்கு தருவாருன்னு அறிவே இல்லாத அந்த ஆளுக்கும் தான் அறிவில்லை, உங்களுக்கும் அறிவில்லை.
இப்படியெல்லாம் பேசுற இந்த கூட்டத்துக்கு மத்தியில நாம கருத்தியலோடையும் ரொம்ப கவனத்தோடையும் நட எடுத்து வச்சிட்டு இருக்கனால நம்முடைய வாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பைத்தியக்கார கூட்டத்தோட ஓட்டு கணிசமா இருக்கு. உண்மை, பைத்தியக்கார கூட்டம், மூளை இல்லாத கூட்டம். திருஷா வாரம் ஓட்டு போடுறதுக்கு வருங்கால தலைவி வாழ்கன்னு கூசாம, எப்படி விஜயோட மனைவி குடும்பத்தை 22 வருஷம் நடத்தியவா ஐட்டம் தலைவியான், ஐட்டத்தை தலைவியனும் குடும்ப தலைவி ஐட்டம்னு சொன்ன படுபாவிகள் தானே நீங்க. இப்படிப்பட்ட தரங்கட்ட கேவலமான, அவ எப்பவோ சொன்னா நான் வந்து சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு, அதெல்லாம் இந்த தரதலையை இப்ப நிறைவேற்றி வைக்கணும்னு துடிக்குது. உங்க அக்கா தங்கச்சிக்கு புருஷனுக்கு இப்படி வேற எவ்வளையா வச்சுக்கிட்டு இருந்தா அக்கா தங்கை வாழ்க நீயும் என் தங்கையே அப்படின்னு வீட்டுல சேப்பீங்களாடா? ஒரு வாய் தண்ணி குடுப்பீங்களாடா? உங்க மச்சான் மாமன் உங்க அப்பன் வேற பொண்ணு வச்சுக்கிட்டாங்கன்னா நீங்க வந்து சித்தி வாழ்க, எங்களுடைய வருங்கால சித்தியே வாழ்க, எங்களுடைய வருங்கால தங்கச்சியே வாழ்கன்ட்டு நீங்க வாழ்த்துவீங்களாடா? தொடப்பக்கட்டை எடுத்து அடிக்க மாட்டீங்க. தங்கச்சி மாப்பிள்ள ஒருத்தைய வச்சுக்கிட்டாங்கன்னா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஓட மாட்டீங்க பல்ல துருத்திக்கிட்டு. வெக்கம் கட்டதுகளா? எப்பா இதை பத்தி பேசணும் நமக்கு பயங்கர டென்ஷன் ஆயிரும். அதுல இதெல்லாம் ஓரம் கட்டுவோம். நம்முடைய நாம் தமிழர் உறவுகளுக்கு நான் வைக்கிற கோரிக்கை, 10 நாளும் முக்கியம், ஓட்டு எண்ணுகின்ற நாளும் முக்கியம். முடிஞ்சவங்க செய்யுங்க. ஏன்னா உட்காந்துட்டு சொல்றது ஈஸி, நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க நீங்க செய்ய மாட்டீங்களான்னு வேற நம்மள கேட்பீங்க, நியாயமா தான் கேட்பீங்க. அதனால முடிஞ்சவங்க செய்யுங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சு என்னுடைய காணொலியை முடிக்கிறேன்.